வணக்கம் அன்பு நண்பர்களே. மறைக்கப்பட்ட மாபெரும் தலைவர்களின் வரலாற்று நிகழ்ச்சியான முன்னோர்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பவானிசாகர் அணையை நமக்கு அளித்த சுதந்திர போராட்ட தியாகியும் கூட ஐயா ஈஸ்வரன் அவர்களை பற்றிய ஒரு வாழ்க்கை தொகுப்பு. இவர் சுதந்திர போராட்ட தியாகி மட்டுமல்ல, ஈரோடு மாவட்டத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கூட. மிக முக்கியமான வைக்கம் வீரும் போராட்டத்தில் கலந்து கொண்ட முக்கியமான ஆளுமைகளில் இவரும் ஒருவர். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆளுமையை பற்றி நமக்கு வழங்க இருக்கிறார் கீழ்பவானி விவசாயி நல சங்கத்தினுடைய தலைவர் சே நல்லசாமி அவர்கள். ஐயா ஈஸ்வரன் அவர்களை பற்றி அவரோடு சேர்ந்து நாமும் தெரிந்து கொள்வோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். மிக முக்கியமாக ஒரு ஆளுமையாக கருதப்படுவர் ஐயா எம் ஈஸ்வரன் அவர்கள். அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது? அவர் 1895 ஈரோடு மாவட்டத்துல, அப்ப கோயம்புத்தூர் மாவட்டம், இன்று ஈரோடு மாவட்டம், ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்துல ஈரோட்டுக்கு அருகில் கருங்கல்பாளையத்தில் பிறந்தவர். ஒரு நடுத்தர விவசாய குடும்பம். கூட பிறந்தவர்கள் 4 சகோதரிகள், 2 சகோதரர்கள். இவர் பள்ளி படிப்பை ஈரோட்டில் முடிச்சார். திருச்சியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் கல்லூரியில இன்டர்மீடியட் சேர்ந்தார். மாநிலத்திலேயே முதலாவது மாணவனா வந்தார். மிக முக்கியமான ஒரு விடயம் அது. இன்டர்மீடியட்ல மாநில அளவில் முதலிடம். அடுத்து பிஏவில் சேர்றார். இந்த சூழல்ல 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. அந்த படுகொலையை கண்டிச்சு திருச்சியில் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறார், முக்கிய பங்காற்றார். அப்போ அவருக்கு மனமாற்றம் வந்துருது. அப்புறம் 1920 காந்தி என்ன ஒரு அறிக்கை விடுறாருன்னா, ஆங்கிலேயர்கள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறது தவறுன்னு சொல்றார். உடனே தன்னுடைய படிப்பை நிறுத்திட்டு சுதந்திர போராட்டத்துல இறங்குறாரு. ஜெயின் ஜோசப் கல்லூரி மிஷினரி சம்பந்தப்பட்ட ஆங்கில கல்லூரி அது. அதனால அவர் வெளியில வரார். வெளியே பல படிப்பு பாதியிலையும் நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் சமூக வெளியில் வர பாருங்க. அப்புறம் 1921 காந்தி ஈரோடு வர்றார். ஈரோடு வரும்போது முதல் முறையா காந்தி சந்திக்கிறார். அப்ப காந்தி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயண ரயில்ல போறார். அப்போ உழவர்கள் கோவணத்தை கட்டிக்கிட்டு உழவோட்டிட்டு இருக்காங்க. அதை பார்க்கிறார். பார்த்த உடனே நாட்டில் இப்படி அறகுறையா கோவணத்தை கட்டிக்கிட்டு ஏரோட்டுற நிலைமை இருக்கும்போது நமக்கு கோட்டு சூட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி 4 முழ வேட்டிக்கும் 2 துண்டுக்கும் மாறுறார். அந்த அன்னைக்கு ஈஸ்வரன் சபரம் இருக்கிறார். இதை கேள்விப்பட்ட ஈஸ்வரன், நான் நாடு சுதந்திரம் அடையும் வரை திருமணம் செய்ய போவதில்லை, கால்களில் செருப்பு அணிய போவதில்லை. இது அவர் அன்று எடுத்துக்கிட்ட சபதம். 1947 நாடு சுதந்திரம் அடையுது. அவருக்கு வயசு 50 தாண்டிடுது. இனிமேல் திருமணம் எதற்குன்னு சொல்லி முடிவெடுத்துறார். காலில் செருப்பு அது வரல அணியில்ல. அப்படியே செருப்பு அணியாமல் பழக்கப்பட்டு போச்சு. அப்புறம் செருப்பு வாங்குற கூட பொருளாதாரம் இல்லை. ஆகவே சாகும் வர 1978 வரல வெறுங்காலிலே நடந்தார். மிக முக்கியமா இப்படி நீங்க சொல்லும்போது அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். எப்படி அவரால் தாக்குப்பிடித்தின காலனி இல்லாம எப்படி நகர முடிந்தது அவரால்? அதாவது காலனி இல்லாம நம்ம நடந்து பழகிட்டா காலனி தேவையே இல்லை. நான்லாம் கல்லூரியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருப்பவர் காலனி போடல. அதாவது பாருங்க, சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும்போது அதை எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? சட்டமன்ற உறுப்பினர் ஈரோடு தொகுதியில் நிற்கிறார். ஒரு சில பேர் அவரை எதிர்த்து நிற்கிறாங்க. எதிர்த்து நிற்கும் போது பல பேர் சமாதானப்படுத்தி, ஐயா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவர் காலில் செருப்பு இல்லாம நடந்துகிட்டு இருக்கார். நாட்டினுடைய விடுதலைக்காக திருமணத்தையே தியாகம் பண்ணியிருக்கார். அவர் எதிர்த்து நிற்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே யாருமே அவர் எதிர்த்து நிற்கல. ஈரோடு தொகுதி அப்போ ஒரு பெரிய தொகுதி. இப்போ இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் பூரா ஒரு தொகுதி. அப்போ மதராஸ் மாகாணம். அப்ப எதிர்ப்பு ஆள் இல்லாம தனிப்படையா அவர் தனிப்பட்ட முறையில் நிற்கிறாரு. அன்அப்போஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்க, எதிர்ப்பு இல்லாம அவர் தேர்வு செய்யப்படுறார். எந்த கட்சி ரீதியா நின்னார்? காங்கிரஸ். அப்போ தங்கத்தூரி பிரகாசம்னு ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளருக்கு போட்டி போடுறார். இப்ப இருக்கக்கூடிய ஆந்திராவை சார்ந்தவர். அப்ப பிரிக்கப்படாத ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம், மதராஸ் மாகாணம். அப்போ இப்ப இருக்கக்கூடிய ஆந்திரா,
கேரளாவில் 2 மாவட்டங்கள், அதே மாதிரி ஒரிசாவில் ஒரு பகுதி, கர்நாடகாவில் 2 மாவட்டங்கள், லட்சத்தீவு, இத்தனை சேர்ந்தது தான் ஒன்றுபட்ட மதராஸ் மாகாணம். அப்போ மதில் மேல் போன மாதிரி இருக்கு. அப்ப வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது சட்டப்பேரவை உறுப்பினர்கள். இவருக்கு ஒரு ஓட்டு உண்டு, மதில் மேல் போன நிலைமை. தங்கத்தூரி பிரகாஷ் இவர்கிட்ட வரார், ஈஸ்வரன் நீங்க ஓட்டு போட்டா நான் முதலமைச்சர் ஆயிருவேன், உங்களுடைய தயவு தேவைங்கிறார். இன்னைக்கா இருந்தா என்ன பேரம் பேசியிருப்பாங்க. இவர் கேட்கிறாரு, என்னுடைய தொகுதி ஈரோடு தொகுதி ஒரு வறட்சியான பகுதி. இன்னைக்கு பார்த்தாலும் வெள்ளகோயில் காங்கேயம் பகுதியில் கஞ்சி தொட்டி வச்சிருக்காங்க. ஆக இந்த பவானி ஆற்றின் குறுக்க இந்த கீழ்பவானி அணை கட்டணுங்கிறது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட ஒரு திட்டம். இப்போ ஆங்கிலேயர் ஆட்சி தான் நடக்குது, முடியக்கூடிய தருவாயில் இருக்கு. இந்த நிலைமையில இந்த அணையை கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுறேங்கிறார். சரின்னு ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி ஒரு தங்கத்தூரி பிரகாசத்துக்கு வாக்களிக்கிறாரு. அவர் முதலமைச்சர் ஆகிறார். சட்டப்பேரவை கூட்டம் சென்னையில் நடக்குது. இப்ப இருக்கக்கூடிய சென்னை, அப்ப மதராஸ். அப்போ அந்த கீழ்பவானி அணையை பத்தி ஒரு கேள்வி எழுது. அப்போ கீழ்பவானியா மேல் பவானியா? கீழ்பவானிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய அணை, மேல் பவானிங்கிறது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துக்கு மேல அணை கட்டி இப்ப இருக்கக்கூடிய அந்த திருப்பூர், பொங்கலூர், பல்லடம், தாராபுரம் பகுதிக்கு தண்ணி கொண்டு போறது. கீழ்பவானின்னா இப்ப இருக்கக்கூடிய அணை ஈரோடு மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டத்தில், கரூர் மாவட்டத்தில் இன்று கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஏக்கர் பாயுது. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் காளிங்கராயன் பாசனம் இருக்கு, கொடிவேரி பாசனம் இருக்கு. நம்ம மேட்டூர் அணைக்கு முன்னாடியே காளிங்கராயன் பாசனம் எல்லாம் வந்துருச்சு. முன்னாடியே வந்துருச்சு. அந்த பாசனம் எல்லாம் இருக்கு. இப்போ வந்து இந்த பகுதியில் எந்த பாசனம் கிடையாது, மேல் பவானி தான் நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்க எல்லாம் ஒத்த காலில் நிற்கிறாங்க. இவர் கேட்கிறாரு முதலமைச்சரை பார்த்து, பதில் சொல்ல. முதலமைச்சர் அமைதியா இருக்கார். நீங்க எங்கிட்ட கொடுத்த உறுதிமொழி என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்கு பதிலே சொல்லல. உடனே இவர் என்ன பண்றாரு, உடனே தன்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணி கொடுத்துட்டு ஈரோடு வந்துடுறார். அடுத்த நாள் காலையில ஒரு தியாகி கந்தசாமின்னு ஒரு விவசாயி, அவருடைய கட்டுத்தரையில ஒரு கூட்டம் போடுறாங்க, இது சம்பந்தமா செய்யறதுக்கு. அப்ப வந்து கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இவரை தேடிட்டு வர்றார். ஐயா, உங்களை வந்து முதலமைச்சர் கையோட அழைச்சிட்டு வர சொன்னாரு அப்படின்னு ஆட்சித்தலைவர் கேட்க, இவர் மறுத்துறார். இல்ல, நான் முதலமைச்சர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, என்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்த, அது பண்ணதாங்கிறான். உடனே இருக்கிறவங்க எல்லாம் ஆலோசனை சொல்றாங்க, ஐயா முதலமைச்சர் அழைக்கிறாரு, நீங்க போயிட்டு வாங்க. அவருக்கு அந்த நேரத்தில் என்ன நெருக்கடியோ தெரியல, நீங்க எதுக்கு மாவட்ட ஆட்சியரோட போயிட்டு வாங்க. உடனே வந்து சென்னை போறாரு. முதலமைச்சர் சந்திக்கிறார். முதலமைச்சர் கேட்கிறாரு, இந்த மாதிரி கீழ்பவானி அணைன்னு ஒத்த கால் நிக்கிறீங்களே, கீழ்பவானி பாசனத்துல உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? கீழ்பவானி பாசனம்ங்கிறது 2,07,000 ஏக்கர். அது போக கொடிவேரி பாசனம் 24,543 ஏக்கர். அதே மாதிரி காளிங்கராயன் பாசனம் 15,743 ஏக்கர். முக்கிய பாசனங்கள் கொங்கு நிலப்பரப்பு சார்ந்து இருக்கு. இந்த 2,07,000 ஏக்கர் இருக்குதுங்கிறார். அதாவது கீழ்பவானி பாசனத்துல உங்களுக்கு எவ்வளவு ஏக்கர்னு கேட்க இவர் சொன்ன பதில், எனக்கு 2,07,000 ஏக்கர் இருக்குன்னு சொல்றார். ஒட்டுமொத்த ஏக்கரையும் தன்னோடதுன்றார். இந்த பாவி மகனுக்கு ஒரு சென்ட் கூட கிடையாது. தன்னுடைய தொகுதியவே தன்னுடைய நிலமன்னு நினைக்கிறார். ஆக அந்த தொகுதியை தன்னுடைய விளைநிலமா நினைக்கிறார். ஆனா காலப்போக்கில் இன்னைக்கு என்ன ஆச்சு, 72 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த தொகுதியை வேட்டைக்காடா நினைக்கிறாங்க. ஆக அதுக்கு பின்னாடிதான் இந்த கீழ்பவானி பாசனம் வந்தது. இந்த கீழ்பவானி பாசனம் 2,07,000 ஏக்கர். இல்ல, அந்த அணையை அதுக்கப்புறம் எப்படி ஒத்துக்கிறாரா முதலமைச்சர்? முதலமைச்சர் ஒத்துக்கிறாரு. ஒத்த பின்னாடி முதலமைச்சர் கொஞ்ச நாள் இருக்கார். அதுக்கு பின்னாடி அவர் காலத்துல தான் அதை வந்து ஒப்பளிப்பு சாங்ஷன் பண்றாங்க. அந்த தங்கத்தூரி பிரகாசத்துக்கு பின்னாடி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வரார். அவர் காலத்துல தான் கட்டுமானம் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து குமாரசாமி ராஜா வரார். 1952
ராஜகோபாலாச்சாரியர் வரார். அப்ப அவருடைய காலத்துல அணை கிட்டத்தட்ட 54 வரல இருக்காரு. அணை வேலை முடிஞ்சிருது, கால்வாய் வெட்டுகின்ற பணியும் முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்து காமராஜர் முதலமைச்சர் வரார். அவர் தான் அணை திறக்கிறாரு, நேரு வந்து திறந்து வைக்கிறார். ஆக 5 முதல்வர்களை பார்த்தது அந்த கட்டுமான பணி. இது பவானி அணை, பவானி சாகர் அணை. பவானி சாகர் அணை மிக பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு. அந்த அணை கட்டுவதற்கும் கால்வாய் வெட்டுவதற்கும் நில எடுத்ததற்கு இழப்பீடு கொடுப்பதற்கும் மொத்தம் 10 கோடி. ஆனா 10 கோடியிலேயே வெட்டி முடிச்சிட்டாங்க. 50 லட்சம் ரூபாய் மீதப்படுத்திட்டாங்க. அப்போ இன்னைக்குன்னா மீதப்படுத்தி கொடுப்பாங்களா அரசுக்கு? மிக முக்கியமா இந்த அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு மனிதராக இருந்திருக்கக்கூடிய ஐயா ஈஸ்வரன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல எந்த விதமான சுக அனுபவங்களையும் அனுபவிக்காம வாழ்ந்ததற்கு அடிப்படை காரணமா என்ன நினைக்கிறீங்க? அடிப்படை காரணம் என்னன்னா, அதாவது அவரை பொறுத்தளவுல நாட்டுக்காக பாடுபட்டவர், நாட்டு மக்களுக்காக பாடுபட்டவர், தனக்காக எதை தேடிக்கல. ஒட்டுமொத்த தொகுதியே தன்னுடைய குடும்பம் நினைச்சவர். ஆனா வைக்கம் போராட்டத்துல போறாரு. அதை நான் கேட்கும் நினைச்சேன். வைக்கம் போராட்டத்துல மிக முக்கியமான ஒரு ஆளுமையா இவரும் இருந்திருக்கிறார். அந்த போராட்டத்துக்கு நோக்கி எப்படி பயணிச்சார் ஐயா ஈஸ்வரன் அவர்கள்? அப்போ வைக்க போராட்டத்துக்கு பெரியாரு போறாரு, இவரு போறாரு. அப்போ திருவாங்கூர் சமஸ்தானம், அங்கதான் அந்த வைக்கம்ங்கிற இடத்துல இந்த போராட்டம் நடக்குது. அந்த சில மக்களை வந்து கேவலமா நடத்துறாங்க, கீழ்த்தரமா நடத்துறாங்க, அந்த ஜாதிய வெறி அடிப்படையில். அப்புறம் பெரியார் போகும்போது பெரியாருக்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் யாருக்குமே அடி உதையெல்லாம் விழுல. இவரை வந்து அடிச்சு ஒத்தச்சு இவர் வந்து மயக்கம் போட்டுறார். உடனே வந்து புதருக்குள்ள அந்த காவலர்கள் தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு பொண்ணு ஆடு மேய்ச்சிக்கிட்டு வர்றான். ஒரு முனகல் சத்தம் கேட்குது. முனகல் சத்தம் கேட்ட உடனே போய் பார்த்தா ஒருத்தர் அடிபட்டு படுத்திருக்கார். உடனே அவங்க அம்மாட்ட தகவல் சொல்லி அவங்கெல்லாம் வந்து அழைச்சிக்கிட்டு போய் அப்புறம் அதுக்கு பின்னாடி சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு தகவல் கொடுத்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து அவரை அழைச்சிக்கிட்டு வராங்க. ஆக வைக்கம் போராட்டத்தில் அடிபட்ட நபர். ஆனா அந்த வைக்கம் போராட்டத்தில் இவர் கலந்துக்கிட்டதாக யாருமே சொல்லுவார் இல்லை. மிக முக்கியமா அதை இல்லாம சுதந்திர போராட்டத்தினுடைய வேள்வியில மிக முக்கிய பங்காற்றிருக்காருன்னு சொல்றீங்க. அவருடைய சுதந்திர போராட்டங்கள்ல என்னென்ன மாதிரி போராட்டங்களை கையில் எடுத்தார், யாராரு கூட எல்லாம் பயணித்தார்? அதாவது சுதந்திர போராட்டத்துல எல்லா தலைவர்களும் அவரை சந்திச்சிருக்காங்க. அவரு நாக்பூர்ல இருந்து இந்தியாவில் எங்கெங்க சுதந்திர போராட்டம் நடந்ததோ, எங்கெங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டங்கள் நடந்ததோ அத்தனைக்கே போயிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா அங்க காந்தி வந்து தண்டி உப்பு சத்தியாகிரகம், இங்க வந்து வேதாரண்யத்துல தமிழ்நாட்டுல உப்பு சத்தியாகிரகம். அந்த உப்பு அள்ளுறதுக்கு 15 பேர் கடைசியில முடிவு பண்ணிருக்காங்க. யார் 15 பேர் தான் உப்பு அள்ளணும் அப்படின்னு அந்த போராட்ட குழுல ஒரு முடிவு பண்றாங்க. அந்த 15 நபர்கள் ஒரு நபர் ஈஸ்வரன். அப்படின்னா பாருங்களேன் இவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்திருக்குன்னு. அந்த அளவுக்கு இருந்திருக்காரு. பொள்ளாச்சியில் ஒரு கூட்டத்துல பேசும்போது ஆங்கில அரசு அந்த காவல்துறை அடக்குமுறை மேற்கொண்டு, அதாவது அந்த இந்த மூக்குல முடி இருக்கும் இல்லைங்க, அதை பிடுங்கி எடுக்கிற சிமிட்டான்னு சொல்லுவாங்க, ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல எப்படியோ ஒன்னா பிடுங்கி எடுப்பாங்க. இவர் மீசை வச்சிருந்தார். அந்த சிமிட்டான்ல அந்த காவல்துறை என்ன கூடம் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு முடியா பிடுங்கி எடுத்திருக்காங்க. அப்படின்னு எவ்வளவு வலிச்சிருக்கு, எவ்வளவு வேதனையா இருந்திருக்கு. முகம் இப்படியே வீங்கி போச்சு. ஆக அதுக்கு பின்னாடி அவங்க தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி யாரோ அடையாளம் கண்டு அதுக்கு பின்னாடி அழைச்சிட்டு வராங்க. இப்படி பலதரப்பட்ட கொடுமைகளை வேதனைகளை அனுபவிச்சிடும். அலிப்பூர் சிறையில வந்து 1.5 வருஷம் இருந்திருக்காரு. இந்த மாதிரி பல இடங்கள்ல பல போராட்டங்கள், பலகட்ட போராட்டங்கள், 1-2 அல்ல. இப்படி வந்து கிட்டத்தட்ட காந்தி எந்த அளவுக்கு சிறையில் இருந்தாரோ அதுக்கு மேல இருந்திருக்கார். ஆனா ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா, காந்தி மகாத்மா, ஆனா அவருக்கு போன இடத்துல வெள்ளாட்டுப்பால் கிடைச்சது, கடலை கிடைச்சது, ஒன்றுக்கு தாராளமா கிடைச்சது, ஏராளமா கிடைச்சது. இவருக்கு குழந்தை இல்லை, திருமணமே செஞ்சுக்கல. சுதந்திர இந்தியா 1955 பவானி சாகர் அணை நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுது. முதல் சட்டமன்ற
எலெக்ஷனும் முடிஞ்சு அர்ப்பணிக்கப்படுது. அர்ப்பணிக்கப்படுது. அர்ப்பணிக்கப்பட்ட உடனே பிரதமர் நேரு அவர்கள் திறந்து வைக்கிறார். காமராஜர் முதலமைச்சர். இது இன்னைக்கு 4 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கு, 9 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு, 3 மாவட்டங்கள் இருக்கு. ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம் எல்லாம் வானம் பார்த்த பூமியா இருந்தது. எல்லாம் விளைநிலமா மாறி எல்லாம் நெல் சாகுபடி. நிம்மதியா அந்த பகுதி பாசன பயனாளிகள் உண்ணுகிட்டு இருக்காங்க. இவருக்கு வறுமை இருந்தாலும் அந்த பென்ஷன் கொஞ்சம் வந்தது, ஓய்வூதியம், சட்டமன்ற உறுப்பினர் ஓய்வூதியம். அது வந்தா அப்பவே செலவு பண்ணிடுவார், யார் கேட்டாலும் கொடுத்துருவார். தெருவில் நடந்து போகும்போது அந்த கதர் தவிர வேற எது உடுத்துனது கிடையாது. அது அவரா துவைச்சு கட்டிக்கிட்டது. ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை. ஏதோ ஒரு சிலர் பரிதாபப்பட்டு அந்த கதர் கடைக்கு அழைச்சிட்டு போய் அந்த துணி வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை, ஒரு எளிமையான வாழ்க்கை. கூட பிறந்தவங்க எல்லாம் எத்தனை பேர்? கூட பிறந்தவங்க 2 சகோதரிகள், அவங்க எல்லாம் 4 சகோதரிகள், 2 சகோதரர்கள், எல்லாம் ஈரோட்டில் இருந்தாங்க. நான் 2006 அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினேன். அருட்செல்வர் ஆவது எப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. அருட்செல்வர் ஆவது எப்படி. உங்களது அருட்செல்வர் ஆவது எப்படி பற்றி ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு நம்ம தொடரலாம். இப்படி மிக முக்கியமான ஒரு ஆளுமையை இந்த தமிழ்நாட்டுக்கு எழுத்து ரீதியா பதிவு செய்தவர் நீங்கள். அருட்செல்வர் ஆவது எப்படி அப்படின்னு அந்த முழுக்க புத்தகம் ஐயா ஈஸ்வரன் அவர்களை பற்றி. ஏன் அவரை நீங்க பதிவு செய்யணும்னு நினைச்சீங்க? எதற்காக? ஒரு யாருமே இன்ன வரைக்கும் தெரியாத ஒரு மனிதரை நீங்கள் பதிவு செய்யணும்னு நினைச்சது எதற்காக? அதாவது இந்த வரலாறுங்கிறது புதைக்கப்பட்ட உண்மைகள், மறைக்கப்பட்ட நியாயங்கள் நிறைந்திருப்பது தான். பொருள் இருந்தா மட்டும்தான் அவங்க உயர்த்தி நிறுத்துவாங்க. அதனாலதான் அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாக்குன்னார். ஆக ஒரு சாதாரண மனிதன், ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், சுதந்திர போராட்டத்துக்காக இவ்வளவு தியாகத்தை செஞ்சவர், ஒரு போராளி, அப்பழுக்கற்றவர், தன்னுடைய தொகுதியினுடைய நலனுக்காக பாடுபட்டவர். அவருடைய வரலாறு புதைந்து மறைந்து போய் விடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் எழுதினேன். அது தலைப்பு நீங்க கேட்டீங்க, அருட்செல்வர் ஆவது எப்படின்னு. இல்ல, எளிமையா இருந்து போன ஒருவரை அருட்செல்வர் ஆவது எப்படி அப்படின்னா தான் புரியல அந்த எழுத்து. சொல்லுங்க. அதாவது வள்ளுவர் பலதரப்பட்ட செல்வங்களை சொல்றார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வி ஒரு சிறந்த செல்வம்ங்கிறார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. காதால் கேட்கக்கூடிய செல்வம் தலையாய் செல்வம்ங்கிறார். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியர் கண்ணுமுல. செல்வத்திலேயே சிறந்த செல்வம் அருளாகி செல்வம். இந்த பணம் காசுங்கிறது பாவிகையிலோடு இருக்குதுங்கிறார். முக்கியத்துவம் கொடுக்கல. இவ்வளவு செல்வங்களையும் சொல்லிவிட்டு ஒரு செல்வத்தை பற்றி சொல்லுகின்றார். அந்த செல்வத்துக்கு நிகரான செல்வம் இந்த உலகிலும் கிடையாது, அந்த உலகிலும் கிடையாது, எந்த உலகிலும் கிடையாது. அது என்ன செல்வம் நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியல. அதனாலதான் எழுதுனேன். வேண்டாமை என்ன விழிச்செல்வம் மீண்டில்லை யாண்டு மகுதோப்பதில். இந்த உலகத்திலேயே வேண்டாம்னு சொல்றோமல்ல, அதுக்கு நிகரான செல்வம் இந்த உலகிலும் அந்த உலகிலும் எந்த உலகிலும் கிடையாதுன்னு வள்ளுவர் பதிவு பண்றார். இவரு நாட்டினுடைய விடுதலைக்காக கால் செருப்பை தியாகம் பண்ணாரு, கல்லூரி படிப்பை தியாகம் பண்ணாரு, திருமணத்தை தியாகம் பண்ணாரு, தன்னுடைய நலனுக்காக எதையும் சொத்தை சேர்த்திக்கல. 1978 ஈரோட்டினுடைய ஒட்டி இருக்கக்கூடிய கருங்கல் பாளையத்துல தெருவில் குடியிருந்தார். ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு ஒரு அணையை ஏற்படுத்தி அந்த மக்கள் நல்வாழ்வு. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அணை மேட்டூர் அணை, 2வது பெரிய அணை பவானிசாகர் அணை. மேட்டூர் அணையினுடைய மொத்த கொள்ளளவு 93.5 டிஎம்சி. பவானிசாகர் அணையினுடைய மொத்த கொள்ளளவு 32.8 டிஎம்சி. அந்த அணை கட்டுவதற்கு காரணமாக இருந்தவர், துருப்பு சீட்டாக நின்றவர், அதற்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காதவர், சோத்துக்கு வழி இல்லாம, ஆதரிக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லாம அனாதையா செத்து கிடந்தார்.
நான் கேட்கணும்னு நினைச்சேன், ஐயாவோட இறுதி காலங்கள் எப்படிப்பட்டதுன்னு நீங்க அதுக்குள்ள பதிவு பண்ணிட்டீங்க. அவருடைய இறுதி காலங்கள்ல கூட இந்த அரசோ இல்ல அதை சார்ந்த அவர் வாழ்ந்த காங்கிரஸ் கட்சியோ இல்ல அங்க இருந்த மக்களோ அவரை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, எப்படி இருந்துச்சு அவருடைய இறுதி காலம்? அதாவது என்ன நினைச்சாங்கன்னா, எல்லாம் ஒரே ஒரு பட்டம் கொடுத்தாங்க, பிழைக்க தெரியாதவன். ஈஸ்வர பிழைக்க தெரியாதவன். ஒருமையில தான் பேசினாங்க. அது நான் அவரை பலமுறை பார்த்திருக்கிற, பேசியிருக்கிற, பெரிய அளவில் நெருக்கம் கிடையாது. ஆனா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகள் பல பேர்த்து நான் பழகி இருக்கிற, பல பேரோட. ஆனா எல்லாரும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில தியாகிகள் மேல சில குறைகளை சொல்லுவாங்க. ஆனால் ஈஸ்வரன் மேல ஒருத்தர் கூட குறை சொன்னது கிடையாது. அப்பழுக்கற்ற ஒரு தியாகி. அதனாலதான் எது வேண்டாம்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முடிச்சுக்கிட்டார். அப்ப இறுதி காலங்கள்ல நீங்க சொல்றீங்க ஒண்ணுமே இல்லாம இறந்து போனார்னா, சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கிறார், அதற்கான அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த பென்ஷன் சொல்லக்கூடிய அந்த பணங்கள் வந்திருக்கும் இல்லையா? அந்த தொகை வந்தது. வந்தோன்னு செலவு பண்ணிடுவாரு, வச்சிருக்க மாட்டாரு. அதாவது சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் கிடையாது. ஒரு சிட்டுக்குருவி மாதிரி, இவர் வயல் எலி மாதிரி இல்ல அந்த வழக்குள்ள கொண்டு சேர்த்து வைக்கிறதுக்கு. ஆக சேமிப்புங்கிறது கூடாதுன்றுவாரு. ஆக அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தமானது. மிக முக்கியமா அவரை பற்றி நீங்க சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு பண்ணீங்க. அவருடைய இறுதி ஊர்வலம் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, அது பெரிதும் கொண்டாடப்பட்டதா? தமிழ் அளவுல கொண்டாடப்பட்டதாங்கிறத பெரிதும் அனுசரிக்கப்பட்டதா? அதெல்லாம் எப்படி நடந்துச்சு அவருடைய? அதாவது அவர் இறந்து கிடக்குறாரு. அப்ப எந்த கட்சி யாரோ பார்த்துட்டு, அப்ப 1978னா பாருங்களேன், எந்த கட்சின்னு 78 அதிமுகன்னு தான் நினைக்கிறேன். 78 இறந்து கிடக்குறாரு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, அட ஈஸ்வர செத்து போயிட்டாப்புல, அட இங்க கிடந்தா போன நாறு, எப்படி நாம குடியிருக்கிறது அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எடுத்துட்டு கொண்டு அடக்கம் பண்றாங்க. அந்த கழுத்துல போடக்கூடிய மாலை ஒருத்தர் வாங்கிட்டு வந்தாரு. கழுத்துல போட முடியல, அவ்வளவு சின்ன மாலை. அதனால முடிச்சவுத்து கழுத்தில் கட்டுறாங்க, தாலி கட்டுற மாதிரி. அதுதான் மரியாதை. போனவங்க 14 பேர் சொல்றாங்க. 14 பேர். அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் ஈரோட்டில் வெளியிட்டோம். ஈரோட்டில் வெளியிட்டு யாராச்சும் உறவினர், அவருடைய உடன் பிறந்த சகோதரிகள், சகோதரன், அவங்களுடைய வாரிசுகள் யாரையாச்சும் அழைச்சு அவங்க கையில கொடுக்கலாம்னு பார்த்தா யாருமே இல்லை. எங்க இருக்காங்கன்னு தெரியல. பெங்களூர்ல இருக்காங்க, அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்கன்னாங்க. யாருமே முகவரி கொடுக்கல. ஆகவே யாரும் அழைக்கப்படலை. இதுதான் உண்மை, யதார்த்தம். இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான தியாகி, அணை கட்டுவதற்கு மிக முக்கிய பங்காற்றி இந்த மனிதரை பற்றி, இந்த மனிதருக்கு தமிழ்நாடு அரசு அவர் இறந்துக்கு பின்பு செய்தது என்ன? எதுவுமே செய்யல. நாங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறோம். ஐயா, நீங்க பவானிசார் அணை இருக்கு, அந்த அணையில அணை பூங்கா இருக்கு, சிலை வேண்டாம். அவருடைய வரலாற்றை நாங்க ஒரு கல்லுல நினைவு தூணா வைக்கிறோம். அது வரக்கூடிய தலைமுறை தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட தியாகிகள்னாலதான் நாடு சுதந்திரம் அடைஞ்சது. இப்படிப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினரும் இருந்திருக்காங்க. வரக்கூடிய தலைமுறை தெரிஞ்சுக்கிட்டும் இது இந்த இந்த பூங்காங்கிறது பல மக்கள் வந்துட்டு போறாங்க. ஆக இந்த பூங்காவுக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை, நாட்டுக்கு பெருமை. நீங்க அனுமதி மட்டும் கொடுத்தா போதும். அரசாங்கம் 10 பைசா செலவு பண்ண வேண்டியதில்லை. நீங்க திறப்பு விழாவுக்கு வாங்க, அந்த திறப்பு விழாவுக்கு உண்டான செலவு நாங்க போட்டுக்கிறோம். இப்படிதான் கடிதம் எழுதியிருக்கிறோம். இன்னும் ஒரு பதில் வரல. மிக முக்கியமாக ஐயா ஈஸ்வரனை பற்றி இந்த காலத்து இளைய பிள்ளைகள் எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப புரிஞ்சிருக்காங்க. இல்ல, எப்படி புரிந்து கொள்ளணும் நீங்க நினைக்கிறீங்க? ஈஸ்வரன் இறந்த தேதி கண்டுபிடிக்க முடியலைங்க. ஈஸ்வரன் 1895 பிறந்த தேதி இருக்கு. ஆங்கிலேயர் காலத்துல ஒரு பிறந்த தேதி பதிவு பண்ணிருக்காங்க, இருக்கு. ஆனா 1978 இறந்த தேதி அந்த புத்தகம் எழுதுறதுக்கு நானும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல, கோயம்புத்தூர்ல, ஈரோட்ல தேடி பார்த்தா கிடைக்கல, பதிவு இல்லை. 1978 இருக்கு, இறந்த தேதி பதிவு இல்லை. சுதந்திர இந்தியாவில் எப்படி வரலாறுகள் புதைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க, மறைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இல்ல, இளைய பிள்ளைகள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். இல்ல, இளைய பிள்ளைகள் இப்ப என்னன்னா, இந்த புத்தகம் எழுதின பின்னாடி இப்ப கூட அந்த தினத்தந்தி நாளேட்டுல எழுதிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரம் ஈஸ்வரனுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை ஒரு தொடரை எழுதிட்டு இருக்காங்க. அது இந்த அருட்செல்வர் ஆவது எப்படி என்ற புத்தகத்திலிருந்து இந்த தொடர் எழுதுறோம்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. ஆக இன்னைக்கு சில இடங்கள்ல
அவருடைய பிறந்த நாளுக்கு அந்த எல்லாம் வச்சு மாலை மரியாதையோட கொண்டாடுறாங்க. எப்பன்னா இந்த இந்த கடந்த 4-5 ஆண்டுகளா ஓரளவுக்கு அப்படிப்பட்ட தியாகிகளை நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இளைய பிள்ளைகள். ஆக இது இப்படிப்பட்டவங்க எல்லாம் நாட்டுக்கு அடையாளம் கட்டப்படணும். இப்படிப்பட்டவங்க தான் நாட்டுக்கு தலைவர்களா வரணும். இறுதியாக நான் உங்கள்கிட்ட கேட்பது, ஐயா ஈஸ்வரன் அவர்களுடைய சிறப்பு இயல்புகளா நீங்க நிகழ்ந்தது என்ன? நான் அவங்களுடைய சிறப்பு இயல்புகளை பொறுத்தளவுல, என்னை பொறுத்தளவுல அவர் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தியாகி. அவருடைய அர்ப்பணிப்பு நாட்டுக்கு பெரியது. ஆனா அதே நேரத்துல அந்த அவர் சார்ந்த அந்த இனம் தமிழ்நாட்டுல எண்ணிக்கையில குறைவா இருக்கிறதுனால அதை தூக்கி யாரும் பிடிக்கல. இதே பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு ஜாதியில பிறந்தவரா இருந்திருந்தால் இந்நேரம் வசதி பிடிச்சிருப்பாங்க. அதாவது ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காமல் ஒரு நல்லவர்களை பாராட்டுவதுதான் நாகரிகம். அந்த நாகரிக நாட்டுல குறைஞ்சிட்டுதுங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக இறுதியா ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க ஈஸ்வரன் ஐயாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிடத்துல சொல்ல முடியுமா? அதாவது ஈஸ்வரனை பத்தி சொல்லும்போது நான் வணங்குகின்ற ஒரு தெய்வமா நினைக்கிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்ட ஒன்றுதான் தெய்வம். அது வடக்கே திருப்பதியில இருக்கக்கூடிய பாலாஜியாக இருந்தாலும் சரி, தெற்கே பழனியில இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணியாக இருந்தாலும் சரி, நம்முடைய முன்னோர்களால் வைக்கப்பட்டவர்கள் தான் தெய்வங்கள். இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்கமானது இலங்கை போருக்கு பிறகு ராமரால் வைத்து பூஜிக்கப்பட்டதாக ஐதீகம். ஆக ராமலிங்கம் ராமரால் வைக்கப்பட்ட லிங்கம். தெய்வங்கள் அனைத்தும் வைக்கப்பட்டவைகள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் எவரொருவர் இந்த உலகத்தில் நேர்மையோடும் நீதியோடும் உண்மையோடும் ஒழுக்கத்தோடும் தியாகத்தோடும் இப்படி தனக்காக வாழாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக எவரொருவர் வாழ்கின்றாரோ அவர் அந்த தெய்வத்துக்கு நகராக வைக்கப்படுவார், மதிக்கப்படுவார், உயர்த்தப்படுவார், போற்றப்படுவார். ஆகவே நான் வணங்குகின்ற தெய்வமாக அவரை நான் நினைக்கின்றேன். மிக முக்கியமாக மறைக்கப்பட்ட இந்த மாபெரும் வரலாற்று நிகழ்ச்சியாக நமது தமிழன் தொலைக்காட்சி முக்கியமான தலைவர்களை இந்த மண்ணுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்க இந்த வேளையில் பவானிசாகரினுடைய அணையை இந்த மண்ணுக்கு வழங்கிய ஈஸ்வரன் ஐயாவை பற்றி நீங்கள் பதிவு செய்தது மிக முக்கியமான மகிழ்ச்சியான தருணமாக நாங்கள் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.